அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல்லாகிபத்து லில் முத்தகீன் வலா உத்வான இல்லா அலல் ஸாலிமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அன்பியாஇ வல் முர்சலீன் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். அன்பான இஸ்லாமிய சகோதரிகளே, இன்றைய நாள் நாம் பித்ஆ என்றால் என்ன, அதனுடைய பாரசூரங்கள் என்ன என்பதை பற்றி இன்றைய இந்த உரையிலே நாங்கள் தெரிந்து கொள்வோம். அதிகமாக நாங்கள் பித்ஆ என்ற வாசகத்தை நாம் கேள்விப்பட்டிருப்போம். இந்த பித்ஆ என்பது மார்க்கத்தில் எந்த அளவுக்கு பாரசூரமானது, அதை ஏன் மார்க்கம் தடுக்கிறது, அதை செய்பவர்களுக்கு என்ன தண்டனை என்பன போன்ற விடயங்களை விளங்கி நம்முடைய வாழ்க்கையில் இந்த பித்ஆக்களை நாங்கள் தவிர்ந்து கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையில் இந்த செய்திகளை நாங்கள் புரிந்து கொள்வோம். அன்பான சகோதரிகளே, நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹீஹ் முஸ்லிம் என்ற அந்த கிரந்தத்திலே பதிவான செய்தி, ஜாபிர் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதா ஹதப, நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உரை நிகழ்த்தும் பொழுது, ஹுத்பாக்கள் செய்யும் பொழுது ஒவ்வொரு உரைக்கு முன்னாலும் சில செய்திகளை சொல்லுவார்கள். குறிப்பாக அதிலே அம்மா பாத் ஃப இன்ன ஹைரல் ஹதீஸி கிதாபுல்லாஹ் வ ஹைரல் ஹதியு முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ ஷர்ரல் உமூரி முஹ்தஸாத்துஹா வ குல்ல முஹ்தஸத்தின் பித்ஆ என்ற செய்தியை நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய ஒவ்வொரு உரைக்கு முன்னாலும், தான் செய்கின்ற ஒவ்வொரு உபதேசத்துக்கு முன்னாலும் இந்த செய்தியை சொல்லுவார்கள். அதாவது இன்ன ஹைரல் ஹதீஸி கிதாபுல்லாஹ், பேச்சுகளிலே சிறந்தது அல்லாஹுவினுடைய வேதம் அல் குர்ஆனாகும். வ ஹைருல் ஹுதா முஹம்மதின், நேர்வழிகளில் சிறந்தது நபிகளார் காட்டிய நேர்வழி. வ ஷர்ருல் உமூரி முஹ்தஸாத்துஹா, காரியங்களில் விடயங்களில் கெட்டது புதிதாக உருவாக்கப்பட்டவை. குல்லு பித்ஆத்தின் தலாலா, எல்லா புதிதாக உருவாக்கப்பட்டவைகளும் வழிகேடாகும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய ஒவ்வொரு உரையிலும் எச்சரிப்பார்கள். இந்த பித்ஆ என்பது என்ன என்பதை நாங்கள் பார்க்கின்ற பொழுது, பித்ஆ என்ற வார்த்தை அரபியிலே புதிதாக முன்னுதாரணம் இல்லாமல் உருவாக்கப்படுகின்ற ஒன்றை குறிப்பதை நாங்கள் பார்ப்போம். அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் சொல்லும் பொழுது பதீஉஸ் ஸமாவாத்தி வல் அர்த் என்று சொல்லுவான். வானங்களையும் பூமியையும் எந்த முன்னுதாரணமும் இன்றி அவன் படைத்தான். அப்போ ஒரு பொருளை பார்த்து இன்னொரு பொருளை நாங்கள் செய்கின்ற பொழுது அதுக்கு பித்ஆ என்று சொல்லுவதில்லை. பித்ஆ என்பது அடிப்படையில் இல்லாத ஒன்றை உருவாக்குவதற்கு பித்ஆ என்று அரபிலே சொல்லுவார்கள். பதஅ என்றால் புதிதாக கண்டுபிடித்தான், இஹ்திரா என்று சொல்லுவார்கள், கண்டுபிடிக்கிறதுக்கு சொல்றது. அப்போ மார்க்கத்தில் எதையாவது ஒரு இபாதத்தை, அகீதா ரீதியான ஒரு கொள்கையை நாம் கண்டுபிடித்தால், உருவாக்கினால் அதனை இஸ்லாம் பித்ஆ என்று சொல்லுகிறது. இப்படியான பித்ஆக்கள் மார்க்கத்தில் அனுமதிக்கப்படவில்லை. பித்ஆ என்பதை நாங்கள், அதாவது அப்படி புதிதாக உண்டு பண்ணக்கூடியதை இரண்டு பகுதிகளாக நாங்கள் நோக்கலாம். ஒன்று என்னன்னு கேட்டால், இபாதத்துகளில் ஒன்றை நாங்கள் கண்டுபிடிப்பதும், அல்லது அகீதா ரீதியான விடயங்களில் ஒன்றை நாங்கள் புதிதாக கண்டுபிடிப்பது. அவை மார்க்கத்தில் தடுக்கப்பட்டவை. இது அல்லாமல் உலக விவகாரங்களிலே ரசூலுல்லாஹ் காலத்தில் இல்லாத ஒன்றை, நபித்தோழர்களுடைய காலத்தில் இல்லாத ஒரு விடயத்தை நாங்கள் கண்டுபிடித்து செய்வது பித்ஆவாகாது. இந்த இரண்டையும் நாங்கள் வித்தியாசத்தை புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் பெரும்பாலும் பித்ஆக்களை பற்றி பேசுகின்ற பொழுது பித்ஆக்களை எதிர்ப்பவர்கள், பித்ஆக்கள் என்ற ஒன்று இல்லை, அந்த பித்அத்துகளை வாழ்க்கையில் செய்யக்கூடியவர்கள் என்ன காரணம் காட்டுவார்கள் என்றால், இந்த உலக நடைமுறையில் கண்டுபிடிக்கப்பட்டதை எல்லாம் காட்டி இதுவெல்லாம் அப்போ பித்ஆ இல்லையா என்று கேட்பாங்க. உதாரணமா, நபிகளாருடைய காலத்தை நீங்கள் எடுத்துக்கொண்டால் அவர்களிடத்தில் நம்முடைய காலங்களில் உள்ள நவீனமான அந்த வாகனங்கள் இல்லை. பயணங்களுக்காக ஒட்டகை, கழுதை, குதிரை போன்றவைகளை அவர்கள் பயன்படுத்தினார்கள். இப்போ நாங்கள் வாகனங்களில் போகிறோம். அப்போ நபிகளார் காலத்தில் இல்லாத ஒன்றை இன்று நாங்கள் கண்டுபிடித்து செய்கிறோமே, அப்போ இது பித்ஆ இல்லையா அப்படி கேட்பாங்க. ரசூலுல்லாஹ் காலத்தில் பிரதானமாக ரொட்டிகள் சாப்பிட்டார்கள்.
அது போன்ற உணவுகளை சாப்பிட்டார்கள். அப்போ நாங்கள் அது வித்தியாசமான உணவுகளை இன்று சாப்பிடுகிறோமே, அப்போ அது பிதா இல்லையா? அப்போ இதெல்லாம் செய்யலாம் என்றால் ஏன் மார்க்கத்தில் சில விடயங்களை செய்ய முடியாது? உதாரணமாக கூட்டு பிரார்த்தனை எடுத்துக்கிட்டால் தொழுகைக்கு பின்னால் கூட்டாக துவாவோத ஆமீன் சொல்கிறாங்க. இப்போ இது நாங்கள் பிதான்னு சொல்லுவோம், இது செய்யக்கூடாது, இது நபிகளாருடைய காலத்தில் வழிகாட்டப்படாத ஒன்று அப்படின்னு நாங்கள் சொன்னால், அப்போ ரசூலுல்லாஹ் காலத்தில் ஒட்டகத்தில் போனாங்களே, அப்போ நீங்கள் காரில் போயிடுமா, நீங்கள் பஸ்ஸில் போயிடுமா அப்படி கேட்பாங்க. இப்படி கேட்டு என்ன செய்வாங்க? அப்போ இது பிதத் இல்லையா? இப்படி சமூகத்தில் கேட்குறத நாங்கள் பார்க்குறோம். அப்போ நாங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கொள்ளணும் என்னன்னு கேட்டால், பிதா என்கிறது என்னன்னு கேட்டால், இஸ்லாம் சில இடங்களில் புதிதாக கண்டுபிடிப்பதை பாவனை செய்வதற்கு அனுமதிக்கிறது. மார்க்கம் என்று வருகின்ற பொழுது, இபாதத்துகள் என்று வருகின்ற பொழுது, அதில் எந்த ஒன்றையும் நமக்கு என்ன செய்யலாது? நாம உருவாக்கி கொள்கிற அதிகாரத்தை இஸ்லாம் தரவில்லை என்பதை நாங்கள் புரிஞ்சுக்கொள்ளணும். அப்போ அல்லாஹு தஆலா அல்-குர்ஆனில் சொல்கிறான், உங்களுக்கு கோவேறு கழுதைகளையும் உங்களுக்கு நாம் படைத்திருக்கிறோம். வயஹ்லுகு மா லா தஅலமூன், நீங்கள் அறியாதவற்றை எல்லாம் நாங்கள் படைக்க இருக்கிறோம் என்று அல்லாஹ் சொல்றான். அப்போ அன்றைய சஹாபாக்களுக்கு தெரியாதவற்றை அல்லாஹ் நமக்கு படைத்து தந்திருக்கிறான். நாம் இன்று காணாதவற்றை சில வேளை நமக்கு பின்னால் வரக்கூடிய சமூகம், நமக்கு பின்னால் வரக்கூடிய சந்ததியினர் என்ன செய்வார்கள்? அவற்றை காணுவார்கள். அப்ப இதுவெல்லாம் உலகத்தில் ஒரு மனிதனுடைய வாழ்க்கைக்காக, மனிதனுடைய வளமைகள் செயல்படுத்தக்கூடிய சில சாதனங்கள். இந்த சாதனங்கள் மார்க்கம் தடை விதிக்காதவைகளாக இருந்தால் அவற்றை பயன்படுத்துவதில் இந்த தடையும் இல்லை. நபிகளாருடைய காலத்தில் ஈச்ச மரத்துக்கு பாலை கட்டுவாங்க, மகரந்த சேர்க்கன்னு நம்ம சொல்லுவோம். இந்த பாலை கட்டுற ஒரு முறை ஒன்ற சொல்ற காலத்தில் அந்த சஹாபாக்கள் தெரிஞ்சு, இப்போ ஈச்ச மரத்தில் இருக்கிற அந்த பெரித்த மரத்தில் பூக்கள் எடுத்து இன்னொரு மரத்துக்கு என்ன செய்வாங்க? அந்த பூவை வச்சு கட்டி அதன் மூலமாக அதிகமான கனிகளை காய்க்க வைப்பாங்க. இந்த மாதிரி ஒரு செயலை ரசூலுல்லாஹ் காலத்தில் சஹாபாக்கள் செஞ்சு கொண்டிருந்தாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் மதீனாக்கு வந்த நேரத்தில் இந்த சஹாபாக்கள் இப்படி ஒரு வேலையை செய்கிறத கண்டாங்க. கண்டுட்டு ரசூல் என்ன சொன்னாங்கன்னு கேட்டால், இதை ஏன் நீங்கள் கட்டுறீங்க? அது காய்க்கிறது போல காய்க்கின்தானே, இதை கட்ட தேவையில்லை அப்படின்ற மாதிரி ரசூலுல்லாஹ் ஒரு கருத்தை சொன்னாங்க. அன்றைய முறை சஹாபாக்கள் அதை அப்படியே செய்யாமல் விட்டுட்டாங்க. அது ஈச்ச மரம் காய்ச்சி அதை அறுவடை செய்கிற காலத்தில் ரசூலுல்லாஹ் பார்க்குறாங்க, அன்றைய அந்த வருடம் குறைவாகவே தான் காய்ச்சிருக்குது. அப்போ ரசூலுல்லாஹ் சஹாபாக்கள்கிட்ட கேட்குறாங்க, என்ன இந்த மரங்கள்லாம் மிக குறைவாக காய்த்திருக்குன்னு கேட்ட பொழுது ரசூலுல்லாஹ் சஹாபாக்கள் சொல்கிறாங்க, யார் சொல்லலாம், இந்த பாலை கட்டுகின்ற முறை எங்களிடம் இருந்தது, அதை தேவையில்லைன்னு நீங்கள் சொன்னீங்க, அதனால் நாங்கள் விட்டுட்டோம். அதனால் இந்த மாதிரி என்ன செஞ்சுருக்குது? காய்கள் குறைவாக காய்ச்சிருக்குங்கிற செய்தியை சஹாபாக்கள் சொன்னோன்னே ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, அன்தும் அலமு பி உமூரி துன்யாக்கும், உலக விடயங்களை பொறுத்த மட்டினே அதை பற்றி நீங்கள் நன்கறிந்தவர்களாக இருக்கிறீர்கள் என்று சொல்கிறாங்க. அப்போ உலகத்தில் விவசாயம் செய்கிறது, உலக விடயங்கள், ஏனைய பொருட்களை பாவனைப்படுத்துவது, இப்படியான விடயங்கள்ல உலகத்தில் நீங்கள் தான் நல்லா அறிந்தவங்களா இருக்கிறீங்க, அதனால் நீங்கள் அதை செஞ்சுக்கோங்க. மார்க்கம் என்று வர நேரத்தில் வைலைய என்னிடத்துல தான் கேட்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ உலக விடயம், விவசாயம், பொருளாதாரம் அப்படின்னு வர நேரத்தில் என்ன செய்யுங்க? நீங்கள் அதை பற்றி நல்லா அறிந்திருக்கிறீங்க. உங்களோட அறிவை வச்சு எந்த அளவுக்கு வளர்ச்சி காணலாம் அது காணலாம், உங்களுக்கு அனுமதி இருக்குது. ஆனால் மார்க்கம்னு ஒன்று வந்துட்டா என்ன செய்யணும்? வயலைய என்னிடத்திலிருந்து தான் எடுக்கணும். மார்க்கத்தை நீங்களாக கண்டுபிடிக்கிறதுக்கும் நீங்களாக சிந்தித்து உருவாக்குறதுக்கும் உங்களுக்கு எந்த அதிகாரம் இல்லைங்கிறத அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்ன செய்தி புகாரில நம்ம பார்க்குறோம். அதனால உலக விவகாரங்களில் இன்னைக்கு கேமரா இருக்குது, இந்த மைக் இருக்குது, இது போன்ற பொருட்கள்லாம் ஒரு காலத்தில் இல்லை, அதெல்லாம் இப்போ கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அப்போ இதுகளால் நமக்கு வசதி இருக்குது, வளமாக இருக்குது அப்படின்னு சொன்னால் இதை பயன்படுத்திக்கலாம். ஆனால் மார்க்கம் என்று வந்துட்டால் ஒரு துவாவை கண்டுபிடிக்க முடியாது, ஒரு தொழுகையை கண்டுபிடிக்க முடியாது, ரசூலுல்லாஹ் காட்டின ஒரு தொழுகையை வித்தியாசப்படுத்த முடியாது. இப்படி இபாதத்துகள் என்று வரும்பொழுது என்ன செய்யலாது? நமக்கு அனுமதி இல்லை. அப்படி செய்கிறது பிதஅத்ங்கிறத ரசூலுல்லாஹ் தெளிவாக வழங்கப்படுத்துகிறாங்க. பாருங்க, சஹீஹுல் புகாரியில் 2247 இலக்கத்தில் பதிவான செய்தி, அல் பர்ரா பின் ஆசிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், அல்லமன் நபி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனக்கு ஒரு துவா கற்றுக் கொடுத்தார்களாம். ரசூலுல்லாஹ் பர்ரா பின் ஆசிப் ரலியல்லாஹு சொல்றாங்க, தூங்கும் போது ஓதுறதுக்கு ஒரு துவா ஒன்று கற்றுக் கொடுத்தாங்க ரசூலுல்லாஹ். அந்த துவாவில் ஒரு துண்டு வருது பாருங்க, எப்படி சொல்றாங்கன்னு கேட்டா, அல்லாஹும்ம
ஆமன்து பி கிதாபிக்கல்லதி அன்சல்த வபி நபியிக்கல்லதி அர்சல்த. இப்படி ரசூல் சொல்லி கொடுத்தாங்க. இல்லை ஒரு பெரிய துவா, ஒரு துண்டை மட்டும் உங்களுக்கு விளங்குறதுக்காக சொல்றேன். அப்ப தூங்கும் பொழுது இந்த துவாவை கடைசியாக ஓதிக்கொள்ள சொன்னாங்க ரசூல்லா. அதுல வார ஒரு வாசகம் தான் இது. என்ன வருது? அல்லாஹும்ம இறைவா, ஆமன்து பி கிதாபிக்கல்லதி அன்சல்த, நீ இறக்கி வைத்த வேதத்தை நான் நம்பிக்கை கொண்டேன். ஓ நபியிக்கல்லதி அர்சல்த, நீ அனுப்பி வைத்த நபியையும் நான் என்ன செஞ்சேன்? நம்பிக்கை கொண்டேன் என்று நீ சொல்லணும்ன்ற சொல்ல கற்றுக் கொடுத்தாங்க. இந்த நபித்தோழர் இதை மனப்பாடம் செஞ்சார். வேறொரு நேரத்தில் ரசூல்லாட்ட, யார் சொல்லா நான் இதை சொல்றேன் பாருங்க அப்படின்ட்டு அந்த துவாவை சொல்றாரு ரசூல்லாட்ட. அந்த துவாவை சொல்லி கொண்டு வரக்குள்ள இந்த வார்த்தை எப்படி சொல்றாரு பாருங்க, கொஞ்சம் மாத்தி சொல்றாரு. எப்படி மாத்தி சொல்றாரு? அல்லாஹும் ஆமன்து பி கிதாபிக்கல்லதி அன்சல்த வபி ரசூலிக்கல்லதி அர்சல்தன்னு ஓதினார். ரசூல்லா எப்படி சொல்லி கொடுத்தாங்க? வபி நபியிக்கல்லதி அர்சல்த அப்படி சொல்லி கொடுத்தாங்க. இந்த நபித்தோழர் அதை மனப்பாடம் செஞ்சுட்டு வபி ரசூலிக்கல்லதி அர்சல்தன்னு சொன்னார். நபிக்கும் ரசூலுக்கும் என்ன வித்தியாசம்? பெரிய வித்தியாசம் ஒன்றும் இல்லை. நபின்றாலும் முகமது நபி தான், ரசூல்னாலும் முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான். எப்படி சொன்னாலும் நபியை ஈமான் கொண்டாலும் அவரை தான் ஈமான் கொள்றோம், ரசூலை ஈமான் கொண்டான்னு சொன்னாலும் யாரை தான் ஈமான் கொள்றோம்? ரசூலை தான் ஈமான் கொள்றோம். ரெண்டும் ஒன்று தானே. இதுல என்ன பிரச்சனை? ஒரு பிரச்சனை. ஆனா ரசூல்லா என்ன சொன்னாங்க தெரியுமா? லா இல்ல அப்படி சொல்லி தரல, நான் நிப்பாட்டுன்னு சொல்லி போட்டோம். நபியிக்கல்லதி அர்சல்த, உன்னுடைய நபியை நான் அனுப்பிய நபியை நான் நம்பினேன் என்று சொல்லுன்னு நாங்க ரசூல்லா. பாருங்க, ஒரு வார்த்தையை கூட மாத்துறதுக்கு ரசூல் அனுமதிக்கல. ஒரே கருத்துல உள்ள அது ரெண்டுல எதை சொன்னாலும் அந்த முகமது நபியைத்தான் நம்பிக்கை கொண்டதாக சொல்றாரு. அப்படி இருந்தும் கூட சொன்ன வார்த்தையை தான் சொல்லணும், அதுக்கு மாற்றமான இன்னொரு வார்த்தையை மாற்றக்கூடாது அப்படின்ற சொல்ல நிப்பாட்டி இல்லா அப்படி சொல்லலாம். நபியிக்கல்லதி அர்சல்தன்னு சொல்லு அப்படித்தான் சொல்லி தந்தா அப்படி சொல்றாங்க ரசூல்லா. அப்ப இந்த செய்தி நமக்கு எதை காட்டுதுன்னு கேட்டா, ஒரு சின்ன வார்த்தையை கூட மாத்தலாது. மார்க்கம் எதை ரசூல்லா சொல்லி தந்தாங்களோ, இபாதத் என்று எதை சொல்லி, அப்ப துவாங்கிறது என்ன? இபாதத். அத்துவாஹுல் இபாதா, துவா என்பது ஒரு இபாதத். அந்த இபாதத்தை ரசூலுல்லாஹ் எப்படி செய்யணும், எப்படி ஓதணும், எப்படி கேட்கணும்னு சொல்லி தந்தாங்களோ அதுவெல்லாம் இபாதத். அந்த இபாதாக்களை மாத்துற அதிகாரம் நம்ம யாருக்கும் கிடையாது. அதனால நான் சொன்ன மாதிரி நீ சொல்லுன்ற சொன்னாங்க. இன்னைக்கு நீங்க பாருங்க, தொழுகையில் ஓதப்படிய துவாக்கள் இருக்கு. தொழுகையில் ஓதப்பட வேண்டிய எத்தனையோ துவாக்கள் ருக்கூல ஓத வேண்டியது, சுஜூதுல ஓத வேண்டியது, சமி அல்லாஹு லிமன் ஹமிதான்னு சொன்னதுக்கு பிறகு ஓத வேண்டியது, இப்படி நிறைய துவாக்கள் இருக்கு. எல்லா துவாவுலையும் கட்டி விட்டுருக்காங்க பின்னால். தொழுகை சாஃபி என்ற புத்தகத்தை எடுத்தா அப்படி தொழுகை சம்பந்தம் எழுதப்பட்ட பல புத்தகங்கள் நாம் எடுத்து படிச்சு பார்த்தா ஹதீஸ்ல இல்லாத, ரசூலுல்லாஹ் சொல்லி கொடுக்காத எத்தனையோ வார்த்தைகள் என்ன செஞ்சிருவாங்க, அதுல சேர்த்து கட்டி விட்டுருப்பாங்க. இப்ப சுபஹான ரப்பியல் அலா, சுபஹான ரப்பியல் அலீம், இதான் சுஜூது ருக்கூல ஓதுற துவா. ஆனா அதை கூட நாங்க பார்த்த மாதிரி இருந்தா சுபஹான ரப்பியல் அலீம் வபிஹம்திஹி, சுபஹான ரப்பியல் ஆலா வபிஹம்தி. வபிஹம்திங்கிறது வந்த வபிஹம்திங்கிற ஹதீஸ்ல இல்ல, ரசூலுல்லாஹ் சொல்லி தரல. அந்த புத்தகத்தை எழுதினவங்க எழுதி வச்சிருக்கிறாங்க. கேட்டா என்ன சொல்லுவாங்க? நல்லது தானே அப்படி சொல்லுவாங்க. வபிஹம்தின்னு சொன்னா என்ன? உன்னுடைய புகழை கொண்டு அர்த்தம். அல்லாஹ்வோட புகழை கொண்டு சொன்னா தப்பா போயிருமா? அது சொன்னா என்ன வந்துட போகுது அப்படித்தான் கேட்பாங்க. அதுல என்ன பிழை அப்படித்தான் கேட்பாங்க. அப்ப நான் கேட்கிறேன், அல்லாஹ்வோட தூதர்கிட்ட அந்த பர்ராபின் ஆசிப் வபி நபியிக்கல்லதி அர்சல்தன்னு சொல்லாம வபி ரசூலிக்கல்லதி அர்சல்தன்னு சொன்னதுக்கு சொல்லாதேன்டாங்க ரசூல்லா. நான் சொன்ன மாதிரி சொல்லுன்னாங்க. அப்ப அதுல என்ன தவறு இருக்குது? ஏன் ரசூல்லா? இதைத்தான் நாங்க சிந்திக்கணும். இஸ்லாம் எதை சொல்லி தருவதோ அதுக்கு கட்டுப்படுறதா முஸ்லிம். இஸ்லாம் எதை நமக்கு சொல்லி தந்ததோ அதை மீறாமல் இருப்பவர் தான் முஸ்லிம். அல்லாஹ்வோட தூதர் சொல்லி தந்ததோட நின்று கொள்றது. அப்ப அல்லாஹ்வோட தூதர் சொல்லாத ஒன்றை நல்லது தானே என்ற பேர்ல நம்ம கூட்டி விடுறதா இருந்தா அப்ப நல்ல ஒரு காரியத்தை அல்லாஹ்வோட தூதர் விட்டுட்டாருன்னு கருத்தா? ஒரு நல்ல ஒன்றை ரசூலுல்லாஹ் சொல்லி தரல. பாருங்க, ரசூலுல்லாஹ் இறுதி ஹஜ்ஜின் நேரத்துல ரசூலுல்லாஹ் ஒரு மக்களுக்கெல்லாம் செய்த ஒரு உபதேசம், பெரிய உபதேசம் ஒன்று செஞ்சாங்க உலக மக்களுக்கெல்லாம். கடைசி உபதேசம் ரசூலுல்லாஹ். அதுக்கு பிறகு ரசூலுல்லாஹ் மௌத்தா போயிட்டாங்க. அந்த உபதேசத்தை செஞ்சுட்டு ரசூலுல்லாஹ் ஒரு வார்த்தை ஒன்று கேட்டாங்க, அலாஹல் பல்லகத்து அப்படி கேட்கிறாங்க. சஹாபாக்கள்கிட்ட கேட்கிறாங்க, அலாஹல் பல்லகத்து, நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியதை எல்லாம் மார்க்கத்தெல்லாம் சொல்லி தந்து விட்டேனா அப்படி கேட்கிறாங்க. சஹாபாக்கள் எல்லாருமே பலா யார சொல்லலாம், எல்லாம் சொல்லிட்டீங்க, எதையும் விடலை, நீங்க எல்லாத்தையும் எங்களுக்கு சொல்லி தந்துட்டீங்க. உங்களுக்கு எது மார்க்கம் இறக்கப்பட்டதோ, எது வகையாக உங்களுக்கு வந்ததோ அதில் எதையுமே நீங்க மறைக்காம என்ன செஞ்சிட்டீங்க, எங்களுக்கு எல்லாத்தையுமே சொல்லி தந்துட்டீங்க என்று சஹாபாக்கள் சொல்றாங்க.
அப்ப ரசூலுல்லாஹ் அவர்கிட்ட ஒரு வார்த்தை சொல்றாங்க. அந்த சுட்டு வரல வானத்தின் பக்கம் உயர்த்தி அல்லாஹும்ம ஃபஷ்ஹத் அல்லாஹும்ம ஃபஷ்ஹத் அல்லாஹும்ம ஃபஷ்ஹத்னு 3 முறை சொன்னாங்க. இறைவா, இந்த மக்கள் சொல்றதுக்கு நீயே சாட்சியா இருந்து கொள் அப்படி சொல்றாங்க. மார்க்கத்துல நான் எதையும் குறைபாடு வைக்கல, மார்க்கத்துல எதையுமே நான் சொல்லாம விடலைங்கிறதுக்கு இந்த மக்கள் சாக்கி எல்லாத்தையும் சொல்லிட்டீங்கன்னு அவங்க சொல்றாங்க. இதுக்கு நீயே சாக்கி. ஏன்? மறுமையில விசாரணை இருக்கும் அல்லாஹ் கிட்ட. சொல்லப்பட்டதெல்லாம் சொன்னீங்களா, உங்களுக்கு எத்தி வைக்க சொன்னதெல்லாம் சொல்லிட்டீங்களா, மறுமையில விசாரணை இருக்கு. அந்த விசாரணையில் தான் தப்பிக்கொள்ளணுங்கிறதுக்காக அல்லாஹ்வோட தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த மக்களுக்கு முன்னாலே சாட்சியம் வைத்து அல்லாஹ் கிட்ட சொல்றாங்க, அல்லாஹும்ம ஃபஷ்ஹத், யா அல்லாஹ் நீயே இந்த மக்கள் சொல்லுவதற்கு சாட்சியா இருந்து கொள் அப்படின்னு சொல்லி ரசூல் சொல்றாங்க. அப்ப இவ்வளவு அழகாக தெளிவாக அந்த மார்க்கத்தை ரசூல சொல்லி இருக்கிறான். அப்ப அல்லாஹ்வும் குர்ஆன்ல ஒரு வசனம் இருக்கிறான். ரசூல்லா மரணிப்பதற்கு சில நாட்களுக்கு முன்னர், அல் யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும், இன்றைய நாள் என்னுடைய மார்க்கத்தை நான் பூர்த்தியாக்கி விட்டேன். அல்லாஹ் சொல்றான், அல் யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும், உங்களுடைய மார்க்கத்தை இன்றைய நாள் பூர்த்தியாக்கி விட்டேன். வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி, என்னுடைய அருளையும் உங்கள் மீது பூரணப்படுத்தி விட்டேன். வ ரதீது லக்கும் இஸ்லாம தீனா, இஸ்லாமிய மார்க்கத்தை உங்களுக்கு மார்க்கமாக நான் பொருந்தி கொண்டேன் அல்லாஹ் சொல்றான். அப்ப பாருங்க, இந்த மனித சமூகத்தை உலகத்தில் அல்லாஹ் படைச்சு இந்த மனித சமூகம் நேர்வழி பெறணும் என்பதற்காக காலத்துக்கு காலம் அன்று வாழ்ந்து கொண்டிருந்த ஒவ்வொரு சமுதாயத்துக்கும் அல்லாஹ் நபிமார்கள் அனுப்பினான். அந்த நபிமார்களுக்கு வேதங்களையும் அனுப்பினான். ஜபூர் இறக்கினான், தௌராத் இறக்கினான், இஞ்சில இறக்கினான், இப்படி வேதங்கள் இறக்கி கொண்டிருந்தான். அப்ப அந்த நபிமார்களுடைய காலத்துல மார்க்கம் பூர்த்தி ஆகல. மூசா நபியோட காலத்தோட மார்க்கம் பூர்த்தி ஆகல, ஈசா நபி காலத்தோட மார்க்கம் பூர்த்தி ஆகல. என்ற தௌராத் இறங்கி அதுக்கப்புறம் இஞ்சில இறங்குது, அதுக்கு முதல் ஜபூர் இறங்குது. அப்போ ஒவ்வொரு வேதமும் இறங்கும் பொழுது அந்த வேதம் வர்றதுக்கு முன்னால் இருந்த வேதத்தில் உள்ள சட்டங்களை மாத்திரும். அதை மாத்தி திரும்ப அல்லாஹ் வேறமா இறக்குவான், அதுல உள்ளத்தை மாத்தி மற அடுத்த வேதம் இறக்குவான். இப்படி இறுதியாக அல்லாஹ் இறக்கின வேதம் தான் அல் குர்ஆன். அல் குர்ஆன் இறக்கப்படுகின்ற பொழுது அதற்கு முன்னால இருந்த வேதங்களை எல்லாம் அல்லாஹ் என்ன செஞ்சான்? மாற்றி அமைச்சான். அந்த முன்னுக்குள்ள மூசா நபிர காலத்தில் உள்ள சட்டங்கள், ஈசா நபிர காலத்தில் உள்ள சட்டங்கள், இதெல்லாம் அல்லாஹ் மாற்றி இறுதியாக அல் குர்ஆன் இறக்குறான். அல் குர்ஆன் இறக்கி என்ன செய்யறான்? கடைசி வசனமாக அல் யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும் என்கிற சட்ட ரீதியான வசனங்கள் அல்லாஹ் இறக்கி முடிக்கிறான். ரசூலுல்லாஹ் மௌத்தாவல இருக்கிறாங்க. கடைசி அப்படியே குர்ஆனை இறக்கி அல்லாஹ் சொல்றான், இன்றைய நாள் மார்க்கத்தை பூர்த்தி ஆயிட்டேன். அப்ப ரசூலோட கடைசி ஹஜ்ஜி நகருடைய நாள் மினாவில் இருக்கிறாங்க ரசூல்லா. இந்த சந்தர்ப்பத்தோடு என்ன நடக்குது? மார்க்கம் முழுமை பெறுது. அதுக்கப்புறம் என்ன அர்த்தம்? ஒன்றும் வராது. அதுக்கப்புறம் மார்க்கம் மாற்றப்படாது. ஏன்னா மார்க்கம் முழுமை. அதுதான் அல்லாஹ் சொல்ற, அல் யௌம அக்மல்து லக்கும், இன்றைய நாள் பூர்த்தி ஆக்கிட்டேன். அப்ப இதுக்கு பிறகு ஒரு வேதம் வராது. ரசூலுல்லாஹ் கொண்டு வந்த மார்க்கத்தை மாற்றி இன்னொரு வேதம் வராது, இன்னொரு வகை வராது. இன்றையோட மார்க்கம் பூர்த்தி. உங்களுக்கு செய்ய வேண்டிய அருளையும் நான் பூர்த்தி செஞ்சுட்டேன். என்ன அருள்? வேதம் மாறி மாறி இஸ்லாத்தை எல்லாம் மாற்றி மாற்றி அமைச்சு கொண்டு வந்தான். இந்த மாற்றங்கள் எல்லாம் இனி ஏற்படாது, அதையெல்லாம் பூர்த்தியாக்கி விட்டேன். இனி உங்களுக்கு மார்க்கம்ங்கிற இந்த குர்ஆன் சொல்லுகின்ற இஸ்லாம் மட்டும்தான், அதை மட்டும்தான் பொருந்தி கொண்டிருக்குன்னு சொல்றான். அப்ப நாமளாக என்ன செய்த ஒன்று உருவாக்கிக்கிட்டா அதெல்லாம் பொருந்தி கொள்ள மாட்டான். அல்லாஹ் சொல்றான், நான் மார்க்கத்தை பூர்த்தியாக்கி இருக்கிறேன், அந்த மார்க்கத்தை தான் நான் பொருந்தி கொண்டிருக்கேன்னு அல்லாஹ் சொல்றான். இது அல்லாத வெளியில ஒரு மார்க்கத்தை நீங்க தேடுவீங்களா இருந்தால் அது அல்லாஹ் பொருந்தி கொள்ள மாட்டான். இஸ்லாம் அல்லாத ஒரு மார்க்கத்தை எவர் தேடுவாரோ அதை அல்லாஹ் ஒப்புக்கொள்ள மாட்டான். இஸ்லாத்துல இல்லாத ஒன்றை நீங்க வெளியில இருந்து தேடி இருப்பீங்களா இருந்தால் அதை அல்லாஹ் என்ன செய்ய மாட்டான்? ஏற்றுக்கொள்ள மாட்டான்னு சொல்றான். அப்ப இந்த துவாக்கள்லாம் யாரு கண்டுபிடிச்சது? சுப்ஹான ரப்பியல் அலீம் வபிஹம்தியை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. சுப்ஹான ரப்பியல் ஆலா வபிஹம்தியை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அப்ப இந்த கண்டுபிடித்ததெல்லாம் அல்லாஹ் ஒப்புக்கொள்ள மாட்டான். அல்லாஹ் என்ன சொல்றான்? இஸ்லாத்தை மட்டும்தான் பொருந்தி கொள்வேன், இஸ்லாம் அல்லாத ஒன்றை நான் என்ன செய்ய மாட்டேன்? மார்க்கமாக ஏற்றுக்கொள்ள மாட்டேன். ஏன்னா ஒரு குறிப்பிட்ட நாள்ல நான் மார்க்கத்தை பூர்த்தி ஆக்கிட்டேன்னு அல்லாஹ் சொல்றான். அதே மாதிரி அல்லாஹ்வோட தூதர்னு சொல்றாங்க, உங்களை எல்லாம் ஒரு வெளிச்சமான மார்க்கத்தை நான் விட்டு விட்டு போகிறேன், அந்த மார்க்கத்தின் இருள் பகலை போன்றது, அதுல எதுவுமே தெளிவற்றதெல்லாம் கிடையாது, எல்லாம் அந்த மார்க்கத்தில் இருக்குன்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அதே மாதிரி ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, தரக்து ஃபீக்கும் அம்ரைன் லன் ததில்லு இம்மா தமஸ்ஸக்தும் பிஹிமா கிதாபுல்லாஹ் வ சுன்னத்.
உங்களிடத்தில் 2 விடயத்தை நான் விட்டு போகிறேன். ரசூலுல்லாஹ் மரணிப்பதற்கு முன்னால் சொன்ன வார்த்தை இதெல்லாம். என்ன சொல்றாங்க? உங்களிடத்தில் 2 விடயத்தை நான் விட்டு போகிறேன். அந்த 2ஐயும் நீங்கள் பின்பற்றும் காலமெல்லாம் வழி தவற மாட்டீர்கள். என்ன 2? ஒன்று அல்லாஹ்வோட வேதம் அல் குர்ஆன், அதை பின்பற்ற காலம்லாம் நீங்க வழி தவற மாட்டீங்க. அடுத்தது சுன்னதி, என்னுடைய சுன்னா, நான் காட்டிய வழிமுறை, நான் சொன்ன அந்த ஹதீஸுகள், இதை நீங்க பின்பற்றும் காலமெல்லாம் வழி தவற மாட்டீங்க. இதோட சுருக்கிக்கிட்டா போதும். அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், அதாவது இஸ்லாத்தில் சொல்லப்பட்ட நபிமொழியில் சொல்லப்பட்ட சுன்னாக்களோடு உங்களுடைய வாழ்க்கையை சுருக்கிக் கொள்வது பிதஅத்துகளை உருவாக்குவதை விட அந்த சுன்னாக்களோட நீங்கள் சுருக்கிக் கொள்வது உங்களுக்கு போதுமாகும். அப்ப நாங்க சிந்திக்கணும். அல்லாஹ் தஆலா அல் குர்ஆன்ல சொல்றான், முஹாஜிர்களான அந்த மக்காவாசிகளையும் அன்சாரிகளான மதீனாவாசிகளையும் அல்லாஹ் தஆலா ரலியல்லாஹு அன்ஹும், அவர்கள் முதல் முந்தியவர்கள், அஸாபிகுனல் அவ்வலும், அவர்கள் தான் முதல் முந்தியவர்கள் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்றான், ரலியல்லாஹு அன்ஹும், அவர்களை அல்லாஹ் பொருந்தி கொண்டான், வரது அன்ஹு, அவர்களும் அல்லாஹ்வை பொருந்தி கொண்டார்கள். இந்த வசனத்தில் அல்லாஹ் என்ன சொல்றான்னு கேட்டா, மக்காவாசிகளும் மதீனாவாசிகளும் ஈமான்ல முதல் முந்தியவர்கள், அவர்கள் இஸ்லாத்துல முதல் முந்தியவர்கள், நல்ல மனிதர்கள். இவர்களுடைய வாழ்க்கையை அல்லாஹ் பொருந்தி கொண்டான். அல்லாஹ் சொன்ன வாழ்க்கையை அவர்கள் பொருந்தி கொண்டார்கள். அல்லாஹ் குர்ஆன்ல அல்லாஹ் அவனுடைய நபி மூலம் எதை சொல்லி காட்டினானோ அதை அவங்க பொருந்திக்கிட்டாங்க வாழ்க்கையில. நாங்க உலகத்தை செய்வோம், இதுக்கு மேல செய்ய மாட்டோம், அல்லாஹ் சொன்னதைத்தான் செய்வோம், நபிகளார் சொன்னதைத்தான் செய்வோம். அதுக்கு முன்னால எவ்வளவு மூட நம்பிக்கைகள் அவங்ககிட்ட இருந்துச்சு. திருமணம் என்கிற பட்டியல் எடுத்து பார்த்தீங்கன்னா இஸ்லாத்துக்கு முன்னால எத்தனையோ வகையான திருமணம்லாம் இருந்துச்சு. எத்தனையோ வகையான திருமணம் அவங்ககிட்ட இருந்துச்சு. ஒரே பெண்ணுக்கு பல கணவன்லாம் இருப்பாங்க. இந்த மாதிரியான திருமண முறைகள்லாம் அவங்ககிட்ட இருந்துச்சு. அப்படியான பழக்கங்கள் எல்லாம் இருந்து கூட இஸ்லாம் வந்து அதெல்லாம் கைவிட்டாங்க. குடிக்கிறது, இது போன்ற பல வகையான சடங்கு சம்பிரதாயங்கள் அவங்ககிட்ட இருந்துச்சு. இஸ்லாம் என்ற ஒன்று வந்த உடனே அதெல்லாம் கைவிட்டாங்க. அப்ப அதனால அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் சொல்றாங்க, ஒரு புதிய ஒரு காரியத்தை நீங்க உருவாக்குறத விட இருக்கிறத சுன்னாவில் நீங்க சுருக்கிக் கொள்றவங்களோட வாழ்க்கை மிகச் சிறந்தது. அவங்க அப்படித்தான் வாழ்ந்தாங்க. அந்த வாழ்க்கை அல்லாஹ் பொருந்தி கொண்டு சொர்க்கம் கொடுக்குறான் பாருங்க. அவங்களுக்கு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், அத்தலகும் ஜன்னாத்தின் தஜ்ரி மின் தஹ்திஹல் அன்ஹாரு ஹாலிதீன ஃபீஹா என்று அல்லாஹ் சொல்றான். சதாவும் நதிகள் ஓடிக்கொண்டிருக்கும், அருவிகள் ஓடிக்கொண்டிருக்கும் சுவனபதிகள் அவர்களுக்கு உண்டு. அந்த சுவனபதிகளில் அவர்கள் என்றென்றும் தங்கி இருப்பார்கள் என்று அல்லாஹ் சொல்றான். அப்ப இந்த சொர்க்கத்தை யாருக்கு கொடுக்கிறான்னு கேட்டா, அல்லாவும் தூதரும் சொன்ன வாழ்க்கையோடு சுருக்கி கொண்டவர்களுக்கு கொடுக்குறான். மேலதிகமா ஒன்றை கண்டுபிடிக்காம, மேலதிகமா ஒன்றை செய்யாம, குர்ஆன் சுன்னாவும் எதை சொல்லுதோ அதையே பின்பற்றி அவங்களோட வாழ்க்கையை சுருக்கி கொண்டவர்கள் அவர்கள். அப்படிப்பட்டவர்களை அல்லாஹ் பொருந்தி கொள்றான் அவங்களோட வாழ்க்கை. அப்ப நாங்க அதைத்தான் பார்க்கணும். நமக்கு என்ன வேணும்? மறுமையில நரகம் கிடைக்கக்கூடாது, மறுமையில நமக்கு நரகம் கிடைக்கப்படாது, மறுமையில நமக்கு சொர்க்கமே. இதுதான் நம்ம எல்லாருடைய ஆசையும். இபாதத் செய்கிறோம், நோன்பு வைக்கிறோம், இந்த வகுப்புக்கு வந்து உட்கார்ந்து இருக்கிறோம், பயான் கேட்கிறோம், இதெல்லாம் என்ன நோக்கம்? நம்மட என்ன நோக்கம்? நேரம் போக்குறதுக்கா? இல்ல, சொர்க்கம் கிடைக்கணும். இதன் மூலமா நான் மறுமையில் சொர்க்கத்தை அனுபவிக்கணும், இன்பமான வாழ்க்கையை அனுபவிக்கணும். இதான் நம்மளோட எதிர்பார்ப்பு. அப்ப நாங்க பார்க்கணும், ஒரு சமூகத்தை அல்லாஹ் குர்ஆன்ல அவங்க சொர்க்கவாசின்னு சொல்றான். ஒரு சமூகத்தை அல்லாஹ் அவங்களோட வாழ்க்கையை நான் பொருந்தி கொண்டேன், அவர்களுக்கு நான் அருவிகள் ஓடிக்கொண்டிருக்கும் இன்பகரமான சொர்க்கத்தை அவர்களுக்கு வழங்குவேன் அல்லாஹ் சொல்றான் அந்த சஹாபாக்கள். இப்ப நமக்கு லேசான வழி என்ன? இந்த துஆவுல ஒரு கூடி இருக்கா, குறைஞ்சிருக்கா, ஏன் அதை ஓதினா என்ன, ஓதாட்டின்னா, இந்த மாதிரி எல்லாம் சண்டை பிடிக்கிறத விட புத்திசாலித்தனம் எதுன்னு கேட்டா, அல்லாஹ் ஒரு சமூகத்தை சொர்க்கம் அனுப்புறாங்களே, அல்லாஹ் ஒரு சமூகத்தை சொர்க்கம் அனுப்புவதாக வாக்களிக்கிறான் குர்ஆன்ல. அந்த சமூகம் எப்படி வாழ்ந்தார்கள்? அவங்களோட துஆல வபிஹம்தி இருந்துச்சா? அவங்களோட தொழுகைக்கு பின்னால கூட்டுதுவா இருந்துச்சா? அவங்க தொழுகையில ஷாபான் மாதத்துல அந்த என்னது பராத்தா, அந்த பராத்துல இருந்துச்சா? அந்த நோன்பு பிடிக்கிற பழக்கம் இருந்துச்சா? இதுகளை நம்ம பார்க்கணும். அவங்க வாழ்க்கை என்ன, மேராஜுக்கு நோன்பு பிடிச்சாங்களா, மேராஜ் நாள்ல 40 ரக்காத் தொழுதாங்களா, தஸ்பீஹ் தொழுதாங்களா, இது போன்ற வணக்கங்கள் சஹாபாக்கள் செஞ்சிருக்காங்களான்னு பார்க்கணும். அவங்க செய்யல. அப்ப எப்படி சொர்க்கம் கிடைக்குங்க அவங்களுக்கு? செய்யாமல சொர்க்கம் கிடைக்குதா? அப்ப அந்த வாழ்க்கை அல்லாஹ் பொருந்தி கொண்டிருக்கிறான். ஏன் பொருந்தி கொண்டதாக அல்லாஹ் சொல்ற அந்த சமூகத்துடைய வாழ்க்கையை நாம் வாழக்கூடாது? இன்றைக்கு நாளைக்கு கண்டுபிடிச்ச ஒரு செய்தி வந்து என்ன இல்லை,
ஏதோ கண்டுபிடிச்சி வச்சிருக்காங்களா பல விஷயங்களை, நல்லது நல்லதுன்னா சொல்றாங்க எல்லாத்தையும். நல்லது நல்லதுன்னு சொல்றவங்க கண்டுபிடிச்சு அதை செஞ்சு யாராவது சொர்க்கம் போறன்ற ஒரு வார்த்தை எங்க இருக்குது? எங்கேயாவது இருக்குதா? சொல்லப்பட்டிருக்குதா? சொல்லப்படலை. அப்ப நல்லா சிந்திக்கணும். என்னன்னு கேட்டா, எந்த வாழ்க்கையை அனுபவிச்சதற்காக அல்லாஹ் அந்த கூட்டத்துக்கு சொர்க்கம் கொடுத்தானோ அந்த வாழ்க்கையை அனுபவிச்சா நம்மளும் சொர்க்கம். அல்லாஹ் சொல்றான், அவர்களை நல்ல முறையில் பின்பற்றுபவர்களுக்கும் சொர்க்கம் உண்டு. அந்த நல்ல மக்களை நல்ல முறையில் பின்பற்றுபவர்களுக்கும் என்ன இருக்குது? சொர்க்கம் உண்டு அல்லாஹ் சொல்றான். அப்ப நமக்கும் சொர்க்கம் வேண்டுமானால் எந்த நல்ல மக்கள் எதை பின்பற்றி சொர்க்கம் போனார்களோ அந்த நல்ல மக்களுடைய வழியில நம்ம போகணும். போனா நமக்கு சொர்க்கம் இருக்கு. அந்த நல்ல மக்கள் செய்யாததெல்லாம் கண்டுபிடிச்சிட்டு நல்லது தானே நல்லது தானேன்னு சொன்னா நாங்க அதை பின்பற்றலாமான்னு கேட்டா, அதை பின்பற்றி சொர்க்கம் போனதாக யாரை பத்தியும் அல்லாஹ் சொல்லலை. என்ன சொல்றான்னு கேட்டா, மார்க்கத்தில் இல்லாத ஒன்றை நீங்க உண்டு பண்ணினீங்களா இருந்தா நீங்க நரகம்ன்றாங்களாம். அப்ப அதனால எதுவெல்லாம் உண்டு பண்ணப்பட்டிருக்குதோ, எதெல்லாம் கண்டுபிடிக்கப்பட்டிருக்குதோ, எதெல்லாம் கூட்டப்பட்டிருக்கிறதோ அதெல்லாம் நம்ம விட்டுறணும். வாழ்க்கையில அந்த பிதாக்கள் எல்லாம் நாங்க விட்டு ஒதுங்கிடணும். அப்பதான் நம்ம என்ன செய்யலாம்? மறுமையில வெற்றி பெறலாம்ங்கிறத இந்த செய்திகள் நமக்கு அழகாக சொல்லுவதை நாங்க பார்க்கிறோம். பிதத்தை பொறுத்த மட்டும் சகோதரிகளை, இபாதத்துகள்ல பிதா என்பது 4 பகுதிகளாக இருக்குது. இபாதத்துகள்ல உருவாக்கப்பட்ட பிதாக்கள்ங்கிறது 4 பகுதிகளாக இருப்பதை நாங்க பார்க்கிறோம். என்ன 4 பகுதி? முதலாவது பகுதி என்னன்னு கேட்டா, மார்க்கத்தில் ஒரு இபாதத், அதாவது மார்க்கத்தில் இல்லாத ஒரு இபாதத்தை உண்டு பண்றது, கூட்டுறது. அடிப்படையில் இல்லாத ஒரு இபாதத்தை உண்டு பண்றது. அப்ப எப்படி? உதாரணமா லுகர் தொழுகை எடுத்துக்கோங்களேன். ஆஸ்ர் தொழுகை, லுகர் தொழுகை, இப்படி தொழுகைகள் எல்லாம் மார்க்கம் எதுன்னு சொல்லி இருக்கு. அந்த மார்க்கம் சொல்லுது எப்படி அதை செய்யணும், எத்தனை ரக்கா தொழணும், இது சொல்லியிருக்கு. ஒருத்தர் என்ன செய்யறாரு? சுபு தொழுகை கூட்டுறாரு. நல்ல நேரம், ஒரு அமைதியான நேரம், தூங்கி எழும்பி இருக்கிறோம், உள்ள அமைதியா இருக்குது, ஒரு சிறந்த நேரம், அழகா தொழுவோம், ஒரு 4 ரக்காத் சொல்லி இன்னொரு 2 ரக்காத்தை கூட்டினா விதத்தா போயிடும். இப்படி என்ன செய்வாங்கன்னு கேட்ட, அடிப்படையில இஸ்லாம் சொன்ன ஒரு இபாதத்துல ஏதாவது ஒன்றை கூட்டி விடுறது. இப்படி ஒரு பிதத் இருக்குது. இன்னொரு வகையான பிதத் என்ன இருக்குன்னு கேட்டா, இஸ்லாம் சொன்ன ஒரு இபாதத்துல முறைய மாத்துறது. இப்ப நான் முன்னுக்க சொன்னதே இபாதத்துங்கிற ஒன்று இருக்கு இஸ்லாத்துல. அந்த இபாதத்துல ஒன்றை கூட்டி விடுறது, அந்த இபாதத்துல ஏதாவது ஒன்றை கூடுதலா செய்யறது. ரசூலுல்லாஹ் ஒரு எண்ணிக்கையை குறித்து இதுதான் செய்யணும், இப்படித்தான் செய்யணும் என்றால் அதை விட கூடுதலா நாம செய்ய பார்க்கறது. நல்லது தானே, இன்னும் கொஞ்சம் கூட செஞ்சா என்ன அப்படின்னு செய்யறதுக்கு அனுமதி இல்லை. அப்படி செய்யக்கூடாது. இது ஒரு பகுதி. இன்னொரு பகுதி என்னன்னு கேட்டா, இஸ்லாம் ஒரு இபாதத்தை சொல்லி தந்திருக்கு நமக்கு. இப்படி ஒரு இபாதத்து இருக்குது, இதை செய்யணும்னு சொல்லி தந்திருக்கு. அந்த இபாதத்தை நம்ம என்ன செய்யறோன்னு கேட்டா, அதுல அமைப்பை மாத்தி செய்யறது, அதை கொஞ்சம் வித்தியாசமா செய்யறது. இப்படி உதாரணமா அதுக்கார்கள் திக்ர்கள் செய்யறது இஸ்லாம் சொல்லி தந்தது. தொழுகைக்கு பின்னால திக்ர் செய்யணும், காலை மாலையில் திக்ர் செய்யணும்ன்றதெல்லாம் இஸ்லாம் சொல்லி தந்திருக்கு. அப்ப திக்ருங்கிறது எப்படி செய்யணும், எப்படி செய்யறதுங்கிறது இஸ்லாம் அழகாக சொல்லி தந்திருக்கு. இப்ப இவங்க என்ன செய்யறாங்க? அந்த திக்ரோட முறைய மாத்துறாங்க, அந்த திக்ரோட முறைய மாத்தி இருக்கிறாங்க. இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னு கேட்டா, நீங்க தொழுது முடிந்ததுக்கு பின்னால், அந்த தொழுகை முடிந்ததுக்கு பின்னால் இருந்து நீங்க என்ன செய்யுங்க? திக்ர்கள் செய்யுங்க. அஸ்தக்ஃபிருல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ்னு 3 தரம் சொல்லுங்கிறது. அஸ்தக்ஃபிருல்லாஹ் அலீம் அஸ்தக்ஃபிருல்லாஹ் அலீம்னு சொல்லி நம்ம சொல்றது. ஹதீஸ்ல அப்படி வரல. அஸ்தக்ஃபிருல்லாஹ் 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 இப்படி 3 தரம் செய்ய சொன்னாங்க. அல்லாஹும்ம அன்தஸ்ஸலாம் வ மின்கஸ்ஸலாம் தபாரக்த யாதல் ஜலாலி வல்லிக்ராம், இதை சொல்ல சொன்னாங்க. இப்படி சில அவுராதுகள் ரசூலுல்லாஹ் கற்று தந்திருக்கிறாங்க. தொழுகை முடிஞ்சா இன்னென்ன அவுராதுகள் எல்லாம் நீங்க இப்படி உட்கார்ந்து ஓதுங்க அப்படி சொல்லி தந்துட்டாங்க. நம்ம என்ன செய்யறோம்? தொழுது முடிஞ்சாச்சா? இன்னைக்கு பள்ளிகள்ல நடக்கிற விஷயம், எங்க ஊர்லயும் தான் உங்க ஊர்லயும் தான் பள்ளிகள்ல நடக்கிறது என்னது? தொழுது முடிஞ்சாச்சு, மோளை திரும்பி இடது பக்கம் உட்காருவார். சொல்லப்பட்ட செய்தி மக்களை பார்த்து உட்கார சொல்லி. இன்னைக்கு நிறைய மாற்றங்கள். ஹதீஸ்ல என்ன வந்திருக்குன்னு கேட்டா, தொழுகையை முடிச்சிட்டால், சலாம் கொடுத்து முடிச்சிட்டால் இமாம் என்ன செய்யணும்? அல்லாஹும்ம அன்தஸ்ஸலாம் வ மின்கஸ்ஸலாம் என்ற அந்த துஆ ஓதுற வரைக்கும் இமாம் கிபிலா பார்த்தே உட்கார்ந்து இருப்பார். அதுக்கு பின்னால் என்ன செய்யணும்? அவரு அப்படியே திரும்பி மக்களை பார்த்து உட்காரும். மக்களை பார்த்து உட்கார்ந்துதான் மற்ற திக்ர்களை செய்வார். ஆனா இன்னைக்கு என்ன நடக்குன்னு கேட்டா, இடது பக்கம் திரும்பி உட்கார்ந்து கொள்வார். இவரா உன்னை கண்டுபிடிச்சு வச்சுக்காரு. கேட்டா என்ன சொல்வார்? அதை எங்க மது அப்படின்னுவாரு.
அப்ப உங்களோட மதுஹப் எங்க இருந்து வந்தது? ரசூலுல்லாஹ் இருந்து கொண்டு வந்தது இல்ல. அப்ப எங்க இருந்து வந்த மதுஹப் அது? அப்ப இதை மாத்தி வச்சிருக்கிறாங்க. அப்ப உட்கார்ந்து என்ன செய்யணும்? திக்ர்கள் ஓதணும். என்ன நடக்குதுன்னு பாருங்க. ஒரு மனுஷன் அசர் தொழுக தூங்கி எழும்பி, சில நேரம் தூங்கித்தானே போறது, எழுப்பி போய் அழகா உட்கார்ந்து பள்ளியில தொழுதுட்டு நிம்மதியா கொஞ்ச நேரம் உட்கார்ந்து இருந்து அவுராதுகளை ஓத வேண்டிய நேரத்துல இந்த தொழுவிக்கிற இமாம் என்ன செய்வாரு? அவருக்கு அவசரமா இருக்கும். அவருக்கு அவசரமா இருக்கிறதுல அவர் சலாம் கொடுத்தன என்ன செய்வாரு? கையை தூக்கி துவா ஓதுவார். இப்ப இருக்கிறவங்களாம் ஓதியாச்சு, முடிச்சாச்சு, போயிட்டாச்சு. இவர தேவையெல்லாம் ஒன்னும் கேட்கறதில்ல. இவர் அவர் கேட்டு விட்டாரு என்னமோ ஆமி சொல்லிட்டு இவர் போய்த்துறது. இப்படியே தான் நடக்குது வளமையா. பாருங்க எவ்வளவு மாற்றம் உண்டு. அல்லாஹ்வுடைய தூதர் அப்படி செஞ்சாங்களான்னு கேட்டா இல்ல. தொழுது முடிஞ்ச பிறகு என்ன செய்யணும்? திக்ர்கள் செய்ய சொல்லி குர்ஆன் சொல்லுது. ஹதீஸ்ல ரசூல் நிறைய சொல்லியிருக்கிறாங்க. திக்ர் செய்யுங்க, பொறுமையா இருந்து நிறைய திக்ர்களை செய்யுங்கன்னு சொல்லுது. இப்ப நாங்க உட்கார்ந்து தனிமையில ஒவ்வொருத்தரும் தனித்தனியா திக்ர் செய்யணும். இப்படிதான் நபிகளாருடைய காலத்துல இருந்தது. இன்றைக்கு என்ன நடக்குன்னு கேட்டா இமாம் உட்கார்ந்துட்டு சொல்லி கொடுக்குறாரு. சுப்ஹானல்லாஹ் சொன்னா சுப்ஹானல்லாஹ் சொல்லணும். அவருக்கு சுப்ஹானல்லாஹ் முடிச்சிட்டுனா அல்ஹம்துலில்லாஹ்ன்னுவாரு. சுப்ஹானல்லாஹ் மெதுவா சொல்றவன் இருப்பான், சுப்ஹானல்லாஹ் உரமா சொல்றவன் இருப்பான், அவசரமா சொல்றவன் இருப்பான். அப்ப அந்த இமாம் சொல்லி கொடுக்கறதுனால இவருக்கு சரியா செய்யலாது. அவரு மூணையும் சொல்லி முடிச்சுட்டா துவா ஓதுவாரு. இன்னும் எத்தனையோ துவாக்களை என்ன செய்யணும்? ஓதணும். அடுத்த இன்னொன்று சகோதரிகளே, தொழுகைக்கு பின்னால ஓதுற துவா இருக்குதே, இந்த துவா வந்து ரசூலுல்லாஹ் அப்படி கற்றுத்தரல. தொழுகைக்கு பின்னால கையேந்தி அப்படி உட்கார்ந்து துவா ஓதுறது கற்றுத்தரல ரசூலுல்லாஹ். தொழுகையில துவாண்டு வந்ததெல்லாம் அத்தஹியாத்திலையும் சுஜூதுலையும். நேற்று யாரை கேட்டீங்க சஜிதான்னு சொல்லி, அந்த சஜிதாவுல கேட்கறது. அப்ப சஜிதாவுல கேட்க சொல்லி ரசூலுல்லாஹ் சொல்லி இருக்கிறாங்க. சுஜூதுல சுஜூதுங்கிற எந்த சுஜூது? நாங்க வேறையா ஒரு சுஜூது செஞ்சு கேட்கறல்ல. சுஜூதுன்றா தொழுகைக்குள்ள இருக்கிற சுஜூது. நாங்க தொழுகும் பொழுது ஒவ்வொரு ரக்காத்திலும் வருது சுஜூது. அந்த சுஜூதுல கேட்க சொன்னாங்க. எப்படி சொன்னாங்கன்னு கேட்டா, ஒரு அடியான் அல்லாஹ்வுக்கு மிக நெருக்கமாக இருக்கும் இடம் சுஜூது. ஃபஜ்தஹிது ஃபி துஆ, அந்த இடத்தில் நீங்கள் துஆ கேட்பதில் முயற்சி செய்யுங்க நாங்க சொல்லலாம். அப்ப இது வந்து தொழுவிக்கப்படுகின்ற தொழுகைகள்ல நம்ம கேட்கலாம். ஏன்னா இமாம் தொழுவார், நம்ம துஆ கேட்கலாம், அவர் எழுப்பிடுவார். சுன்னத்தான தொழுகைகள் அல்லது பெண்களாக இருக்கின்ற நாம் வீடுகளில் தொழுகிற நேரத்துல நாங்க கேட்கலாம். அப்ப அந்த அப்படி துஆ கேட்கிற நேரத்துல என்ன செய்யணும்னு கேட்டா, ஒரே ரெக்காத்துல வந்து சுஜூத நிறைய நீட்டப்படாது. தொழுகைகள் எப்பவுமே எல்லா சுஜூது ருக்கு இருப்புகள் எல்லாம் வந்து சமனா இருக்கணும். ஒரு ஒண்டை நீட்டி ஒண்டை குறைச்சி அப்படி செய்யப்படாது. ரசூலுல்லாஹ் தொழுவும் பொழுது எல்லாமே சமனா இருக்கும்னு சொல்லி ஹதீஸ்ல பாக்குறோம். அப்ப நாங்க என்ன செய்யறது? ஒவ்வொரு சுஜூதுலையும் நீங்க துவா கேட்கலாம். சின்ன சின்ன துவாக்களாக நீங்க கேட்கலாம். எப்படி கேட்கறது? அரபு தெரியாது, தமிழ்ல கேட்கலாம். எந்த தடையும் கிடையாது. ஃபஜ்தஹிது ஃபி துஆ ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. துவாவை முயற்சி செய்யுங்க. இப்ப உதாரணமா பாருங்க, அரபாலாம் கேட்கணும். அரபால கேட்கறத கேளுங்க, நல்லது. எதை கேட்கலாம்? ரசூலுல்லாஹ் கேட்ட துவாக்கள் இருக்கும் நிறைய. அல் குர்ஆன் சொல்லி தந்த துவாக்கள் இருக்கும். இந்த துவாக்களுக்கு பேர் ஜவாமியுல் கலிம். ஜவாமியுல் கலிம் என்னன்னு கேட்டா, அது ஒரு சொல்லுக்கு பல அர்த்தங்களை உள்ளடக்கிய சொற்களை ரசூலுல்லாஹ் பாவிப்பாங்க. அப்ப நாங்க ரசூலுல்லாஹ் ஓதிய துவாக்களை மனப்பாடம் செய்து அந்த ருக்கு சுஜூதுல நாங்க கேட்கறது சிறந்தது. அது சிறந்தது. ஆனால் அதுல இல்லாத வேறு தேவைகள் நமக்கு இருக்கும். நம்ம ஒரு நோயாளியா இருப்போம், நமக்கு நோய் குணமாகணும்னு கேட்க வேண்டியிருக்கும். அல்லது நம்முடைய தாய் நோய்வாய்ப்பட்டிருப்பாள், அவக்காக நம்ம கேட்க வேண்டியிருக்கும். இப்படியான நிலைமைகள் இருக்குமாக இருந்தால் நாங்க தமிழால கேட்டுக்கொள்ளலாம், எந்த தவறும் கிடையாது. தமிழால தொழுகையில துவா கேட்க வேண்டிய இடம் ரெண்டே ரெண்டு தான். ஒன்று சஜிதா சுஜூதுல, ரெண்டாவது என்னது? அத்தஹியாத்துல. இந்த ரெண்டு இடத்துல மட்டும்தான் துவா கேட்கறதுக்கு அனுமதி. வேற எந்த இடத்துலையும் சொல்லப்படாத வேற எதை ஓதினாலும் பாத்திலாயிரும் தொழுகை. ருக்குல உட்காந்துட்டு சுருத்து பாத்தியா ஓதினீங்கன்னா தொழுகை பாத்திலாயிரும். நிலையில நின்றுகிட்டு அத்தஹியாத்தை ஓதினீங்கன்னா தொழுகை பாத்திலாயிரும். எந்தெந்த இடத்துல எதை சொல்ல சொல்லுது இஸ்லாம் அர்த்தம் செய்யணும். ஆனா ருக்குலையும் ருக்கு அல்ல சுஜூதலையும் அத்தஹியாத்திலையும் உங்களுக்கு துவாக்கள் ஓதுவதற்கான அனுமதியை தந்திருக்கிறது. அப்ப சஜிதாவில் துவா கேட்பது என்றால் என்ன அர்த்தம் என்றால், அதற்கென்று நாங்க தனியா ஒரு சஜிதா செய்யறது இல்லை. தொழுகையில வர்ற ஒவ்வொரு சுஜூதிலையும் நாம விரும்பினா என்ன செய்யலாம்? துவா கேட்டுக்கொள்ளலாம். அப்ப இந்த மாதிரி என்ன செய்யறது? இஸ்லாம் அனுமதித்த முறையில் நாங்க செய்யணும். அப்ப திக்ருகளை பொறுத்த மட்டும் தொழுகைக்கு பின்னால கேட்கிற திக்ருகளை நாங்க என்ன செய்யப்படாது? இஸ்லாம் சொல்லித்தராத ஒரு வழியில செய்யப்படாது. நான் அதான் உங்களுக்கு சொல்ல வந்தேன். இன்னைக்கு என்ன நடக்குதுன்னு கேட்டா, தொழுகைக்கு பின்னால உட்கார்ந்து கையை தூக்கி இமாம் துவா ஓத, பின்னால் வைக்கிற அவங்களை ஆமீன்ன்றது, தௌபா என்ற பேர்ல அவர் கையை தூக்கி ஓத, பின்னால் வைக்கிறாங்க ஆமீனுங்கிறது. இப்படி ஒரு முறை ரசூலுல்லாஹ் காலத்தில் இருக்கல.
ரசூல் அப்படி செய்யவே இல்லை, செஞ்சதாக எதுவும் இல்லை. அப்போ ஒரு இபாதத்தை நாங்கள் உருவாக்குறோம். தொழுகைக்கு பின்னால துவா கேட்கலாமாண்டா துவா கேட்க சொல்லி வந்திருக்கு. என்ன துவா கேட்க சொல்லிக்குது? சில குறிப்பிட்ட துவாக்களை ரசூலா ஓதி இருக்கிறாங்க. உதாரணமாக அல்லாஹுமா ஐனி அலா திக்ரிக்க வ ஷுக்ரிக்க வ ஹுஸ்னி இபாதத், இது தொழுகைக்கு பின்னால ரசூலா ஓதினாங்க. கையேந்தினாங்களா? கையேந்தல, அப்படியே உட்கார்ந்துருந்து ஓதினாங்க. சலாம் கொடுத்த பின்னால அஸ்தக்ஃபிருல்லாஹ் ஓதின மாதிரி அப்படியே ஓதினாங்க. அப்படித்தான் தொழுகைக்கு பின்னால ஓதணுமே தவிர தொழுகைக்கு பின்னால கையை தூக்கி துவா ஓதுறதுக்கு எந்த ஆதாரம் கிடையாது. அப்படி ரசூலா செய்யலை. அப்படி நமக்கு ஓதணுமா இருந்தா நீங்க அதுக்கு பிறகு அவுராதுகள் எல்லாம் முடிஞ்சு சுன்னத்து தொழுது அதெல்லாம் முடிஞ்சது பிறகு நீங்க துவா கேட்க நினைச்சா அதுக்குன்னு பிரத்யோகமா உட்காந்து துவா கேளுங்க, அது தடை கிடையாது, கேட்கலாம் நீங்க. ஆனால் ஒரு இபாதத்துக்குள்ள இன்னொரு இபாதத்தை நாங்க என்ன செய்யப்படாது, உருவாக்கப்படாது. துவா கேட்கறதுக்கு இஸ்லாம் அனுமதிக்குது, துவா கேட்கலாம். அதனால நீங்க என்ன செய்யலாம், குர்ஆன் ஓதுறீங்க, ஓதி முடிஞ்சது பிறகு நல்ல ஒரு அமலை செஞ்சிருக்கீங்க, அந்த அமல் மூலமா நீங்க துவா கேட்க விரும்புறீங்களா, துவா கேளுங்க, பிரச்சனை கிடையாது, துவா கேட்டுக்கொள்ளலாம். ஆனா எந்த இடத்துல எதை செய்ய ரசூலா செய்ய சொன்னாங்களோ அந்த இடத்துல அதைத்தான் செய்யணும், அதை மாற்றக்கூடாது. அப்ப தொழுகைக்கு பின்னால இப்படி ஒரு இமாமா துவாவோத மற்றவங்க எல்லாம் கையை தூக்கி ஆமீன் என்று சொன்னாங்க எந்த ஒரு வரலாறும் ரசூலோட வாழ்க்கையிலிருந்து பெறப்படவும் இல்லை, சொல்லவும் இல்லை. அதனால அப்படி செய்யறது தவறான முறை என்பதை நமக்கு விளங்கிக்கிறோம். அதே போலதான் இன்னொரு முறை நான் கேட்டா, ஒரு இபாதத், இஸ்லாம் ஒரு இபாதத்தை சொல்லுது செய்ய சொல்லி, அதுக்கு ஒரு நேரம் குறிக்கல, நேரத்தை குறிப்பிட்டு இந்த நேரத்துல தான் இது செய்யணும் இஸ்லாம் சொல்லாத ஒரு இபாதத்தை குறிப்பிட்ட ஒரு நேரத்துல செய்யறது, குறிப்பிட்ட ஒரு நேரத்துக்கு நாங்க மாத்துறது அந்த இபாதத்தை. அப்படி மாத்துறதும் என்னதான் பிதத். உதாரணமா பாருங்க, ஷாபான் மாதத்துல 15வது நாள் பராத் நோம்பு பிடிக்கிறது. பராத்துடைய நோம்புன்னு எங்க பகுதியில் சொல்லுவாங்க, ஓடூர்ல இருக்க தெரியல. ஷாபான் மாதம் 15வது நாள் பராத்துடைய நோம்புன்னு சொல்லி நோம்பு பிடிப்பாங்க. நோம்பு பிடிச்சிட்டு அன்றிரவு என்ன செய்வாங்க, ரொட்டியெல்லாம் சுட்டு பழங்கள் எல்லாம் வாங்கி கோழியெல்லாம் அறுத்து என்ன செய்வாங்க, ஒரு விதமான கத்தமெல்லாம் ஓதுவாங்க. அது இப்ப குறைவு, ஒரு காலத்துல நிறைய இருந்துச்சு, இப்ப இருக்குது குறைவு. அப்படி செய்வாங்க. யாசின் ஓதுவாங்க, 3 யாசின் ஓதுவாங்க, வாழ்நாள் நீடிக்கிறதுக்காம், அமல்கள் அல்லாஹ்விட ஒப்புக்கொள்ளப்படுறதுக்கு, இப்படி சொல்லி இப்படி ஒன்று இருக்குதான்னு கேட்டா அப்படி ஒன்று இல்லை. ஷாபான் மாதத்துல நோன்பு இருக்குது, குறிப்பிட்ட இப்படி ஒரு நோன்பு இருக்கான்னு கேட்டா அப்படி ஒன்று இல்லை. அப்ப பொதுவாக இஸ்லாம் சொன்ன செயல்களை பொதுவாக தான் செய்யணும். ஷாபான் மாதத்துல அல்லாஹ்வோட தூதர் நோன்பு நிறைய பிடிச்சிருக்கிறாங்க. எந்த அளவுக்கு பிடிச்சிருக்காங்கன்னா, ஆயிஷா ரலியல்லாஹு சொல்றாங்க, ஷாபான் முழுசா பிடிச்சு அப்படியே தொடர்ந்து ரமலானே பிடிச்சாங்களோ என்று சொல்ற அளவுக்கு ரசூலுல்லாஹ் நோன்பு பிடிச்சிருக்காங்க. நிறைய நோன்புகள் ஷாபான் மாதத்துல ஃபுல்லா பிடிச்சிருக்கிறாங்க, முழு மாதமும் பிடிச்சாங்கன்னு சொல்ற அளவுக்கு பிடிச்சிக்காங்களாம். சில ஹதீஸ்கள்ல 1-2 தவிர அப்படி வந்திருக்கு. அப்ப அந்த அளவுக்கு நோன்பு பிடிச்சாங்கன்னு அதுக்கு நோன்பு பிடிக்கலாமா? இல்லாதா? பிடிக்கலும். எப்படி பிடிக்கணும்? கலா நோன்பு இருந்தா பிடிக்கலாம், விருப்பமானவங்க சுன்னத்தான நோன்பு தொடர்ந்து பிடிக்கலாம். அதுன்னு 15ல நோன்பு பிடிக்கிறது, 15ல நோன்பு அப்படின்னு குறிப்பாக்குறது, நாம அப்படி செய்யறது பிதத். அப்போ இஸ்லாம் பொதுவா சொன்னதை பொதுவா செய்யணும், நாள் குறிப்பிட்டு சொன்னதை நாள் குறிப்பிட்டு செய்யணும். ஆசுரா நோன்பு எப்ப பிடிக்கணும்? முஹர்ரம் மாதம் 10வது நாள் பிடிக்கணும். தாசுவா நோன்பு முஹர்ரம் மாதம் 9வது நாள் பிடிக்கணும். இதை முஹர்ரம் மாதம் 1வது நாள் பிடிக்கலுமா? பிடிக்கலாம். அது நாள் குறிப்பிட்டு சொல்லுது இஸ்லாம், இந்த நாள்ல பிடிங்க, அந்த நாள்லாம் பிடிக்கணும். அது வேற இடத்துல பிடிக்க கூடாது. நாள் குறிப்பிடாம சொன்னதை பொதுவா பிடிக்கணும். வெள்ளிக்கிழமைய குறிப்பாக்கி நோன்பு பிடிக்க வேணாம்டாங்க ரசூலுல்லாஹ். வெள்ளிக்கிழமை நோன்பு பிடிக்கப்படாது, நோன்பு பிடிக்க தடை. வெள்ளிக்கிழமையில நோன்பு பிடிக்கிறதா இருந்தால் வியாழனும் வெள்ளியும் பிடிக்கணும், அல்லது வெள்ளியும் சனியும் பிடிக்கணும், 2 நாள் பிடிக்கணும். தனியா வெள்ளியை மட்டும் என்ன செய்யக்கூடாது, நோன்பு பிடிக்க தடை செஞ்சாங்க ரசூலுல்லாஹ். அதே மாதிரி வெள்ளிக்கிழமை இரவில மட்டும் இபாதத் செய்யறேன்னு தடை செஞ்சாங்க ரசூலுல்லாஹ். மற்ற நாள்லாம் சும்மா இருக்கிறது. இன்றைக்கு வெள்ளிக்கிழமை நல்ல நாள், தஹஜ்ஜுத் தொழுவோம். இந்த எழும்பி வெள்ளிக்கிழமை மட்டும் தஹஜ்ஜுத் தொழுவுறது, சனிக்கிழமை தொழுவுறது இல்லை, ஞாயிற்றுக்கிழமை தொழுவுறது இல்லை, வியாழக்கிழமை தொழுவுறது இல்லை, மற்ற நாட்கள்ல தொழுவுறது இல்லை. வெள்ளிக்கிழமையை மட்டும் புனிதமான நாள் தான் அது. அந்த நாளை புனிதமாக நினைச்சு என்ன செய்யறது, அந்த இரவுல மட்டும் இபாதத் செய்யறது தடை செஞ்சாங்க, பிடிக்க வேணாம். நாங்க அப்படி நோன்பு வெள்ளிக்கிழமை மட்டும் பிடிக்கப்படாது, வெள்ளிக்கிழமை இரவுல மட்டும் வேற விசேடமான இபாதத்துகள் செய்யக்கூடாது. அப்ப எதுவெல்லாம் நேரம் குறிப்பிட்டு நமக்கு சொல்லப்பட்டிருக்கோ அந்த நேரத்தில் அதை செய்யணும். எதுவெல்லாம் கால நேரம் குறிப்பிடப்படாம பொதுவாக நமக்கு மார்க்கம் சொல்லியிருக்கோ அதை பொதுவாக தான் பிடிக்கும். மேராஜுடைய நோன்பு பிடிக்கிறது, மேராஜுக்கு நோன்பு பிடிப்பாங்க சில ஏரியாக்கள்ல. அப்படி ஒரு நோன்பே இல்லை, ரசூலுல்லாஹ் சொல்லவே இல்லை. மேராஜுக்கு ஒரு நோன்பும் இல்லை, தொழுகையும் இல்லை. மேராஜுடைய இரவுல 40 இரவுகள் என்ன செய்வாங்க, 40 ரக்காத் தொழுவாங்க. மேராஜ் போன நாள் எதுன்றதே இஸ்லாத்துல இல்லை. மேராஜ் போனாங்கிறது தான் இருக்குது. மேராஜுக்கு ரசூலுல்லாஹ் போனாங்க, எந்த நாள்ல போனாங்க
அது வரலாறுல சொல்லப்படவே இல்லை, எதுன்னு தெரியும் ஒருத்தருக்கு. அப்ப எப்படி மேராஜுடைய நோன்பு பிடிக்கிறது? மேராஜ் போன நாள் தெரிஞ்சா தான் பிடிக்கலாம். நாமளாக கொண்ட கற்பனை செஞ்சு அதை உருவாக்கி வச்சு கொண்டு அதில் நோன்பு பிடிக்கலாமா? அப்படி பிடிக்கலாம். அப்ப அப்படி செய்யறதெல்லாம் பிதத்தா, தெரிஞ்சுக்கணும். ஒரு சில உதாரணங்களுக்காக ஒன்று சொல்றேன். அப்ப இஸ்லாம் எதெல்லாம் சொல்லலையோ, எதெல்லாம் வழிகாட்டலையோ, எந்த அமைப்பை சொல்லலையோ அதுக்கு நான் மாற்றமான அமைப்புகள் உருவாக்குவது பிதா. அப்ப இது மூணாவது முறை என்னது? இஸ்லாம் ஒரு இபாதத்தை சொல்லி இருக்கும், அது எந்த நேரத்தில் எந்த காலத்துல செய்யணும் என்று குறிப்பிட்டு சொல்லியிருக்காது. அப்படியான இபாதத்துகள் பொதுவாக செய்யப்பட வேண்டியவை. அதை நாங்க குறிப்பிட்ட நாள்ல செய்யறது என்ன தடை, அது செய்யக்கூடாது. அப்படி செஞ்சா அது பிதத்தா மாறும். அதே போன்று இந்த 4 வகை சொன்ன இது மாதிரி இபாதத்துகள்ல நீங்க எதை உருவாக்கினாலும் அனைத்துமே வழிகேடுதான். இபாதத்துகளுக்குள்ள எதை உருவாக்கினாலும் அனைத்தும் வழிகேடுதான். அப்ப நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னதாக ஸஹீஹுல் புகாரியில பதிவான செய்தி, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்லுகிறார்கள், கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் அஹதஸ ஃபீ அம்ரினா ஹாதா மா லைஸ மின்ஹு ஃபஹுரத், எங்களுடைய கட்டளையில் பணிப்பில் இல்லாத ஒரு காரியத்தை யாரு செய்தாலும் அது மறுக்கப்படும். அப்ப ரசூலுல்லாஹ் காட்டாத, அல்லாஹ் சொல்லாத ஒரு விடயத்தை அது யாரு செய்தாலும். அஸ்ஸலாமு அலைக்கும். அதிரி மன்சூர் கடந்த 2.5 வருஷமாக கிரியேட்டிவிட்டி என்ற யூடியூப் சேனலில் அல்ஹம்துலில்லாஹ் சிறப்பான முறையில் நடத்திட்டு இருக்காங்க. அவசியம் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கன்னா அவசியம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க. குறிப்பாக இதில் என்னென்ன நடக்குதுண்டாக்கா, என்னென்ன விஷயங்கள் இதில் கொண்டு வர்றாருண்டாக்கா, நம்ம மண்ணுடைய அதிராமருடைய அரசியல் நிகழ்வு, மார்க்க விஷயங்கள், கல்வி சம்பந்தமான நிகழ்வு, அப்புறம் கல்யாண விசேஷங்கள் நிகழ்வு, அப்புறம் விளையாட்டு சம்பந்தமான எல்லா நிகழ்வுகளும் அது எல்லாம் ஊரோட ஒன்றி போய் அருமையான முறையில் ஒன்று செஞ்சுட்டு இருக்காப்புல. அதனால நான்லாம் அதெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஊருடைய தேவைகள் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கு. அதுபோல் நீங்களும் ஊரில் உள்ளவங்களும் சரி, வெளிநாட்டில் உள்ளவங்களும் சரி, வெளியூரில் உள்ளவங்களும் சரி, ஊருடைய விஷயங்களையும் தேவை நீங்கள் பார்த்து அறிய